கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, நாங்கள் பெண் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பார்க்கும் அந்த மிஷினரியிலிருந்து நல்ல பாடத்தை, ஒரு முன்மாதிரியான கருத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்த அனைத்து காரியங்களையும் திறம்பட செய்ய கிருபை தாரும். அனைத்தும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சென்னை பட்டணத்தில் இருக்கிற மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, அதை நிறுவனம் பண்ணிய ஒருத்தரோட மனைவியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க மார்கரெட் லோச்சர் ஆண்டர்சன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஸோ இந்த மிஷினரிகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா கர்த்தரை நம்பி வாழ்ந்தார்கள். கர்த்தர் மேலே அவங்க சார்ந்து இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்யணுன்ற வழியை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அதனால தான் அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல கர்த்தர் அவர்களை ஊழியம் செய்ய அழைக்கின்றாரோ அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார்கள். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அப்ரஹாம் கர்த்தர் என்ன சொன்னார், உன் நாட்டையும் உன் தேசத்தையும் உன் எல்லா சொந்தக்கார எல்லாரையும் விட்டுட்டு நான் உன்னை அழைக்கும் தேசத்துக்கு வான்னார். உடனே கீழ்ப்படிந்தார். அப்ரஹாம் கீழ்ப்படிந்த மாதிரி அவர்களுடைய மனைவி சாராளும் கீழ்ப்படிந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி மார்கரெட் லோச்சர் ஆண்டர்சன் 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் பணியாற்றிய ஒரு முக்கிய கிறிஸ்துவ மிஷினரி. குறிப்பாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பெண்கள் கல்வி, சமூக முன்னேற்றம் மற்றும் கிறிஸ்துவ சேவைகளில் அவர் செய்த பணி குறிப்பிடத்தக்கது. சென்னை நகரில் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்த ரெவரண்ட் ஜான் ஆண்டர்சன் அவருடைய மனைவி தான் மார்கரெட் லோச்சர் ஆண்டர்சன். இவங்க அவருடைய ஊழிய துணையும் கூட. இவங்களோட ஆரம்ப வாழ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோன்னாக்கா, மார்கரெட் லோச்சர் சுவிட்சர்லாந்தில் பிறந்தார்கள். சிறு வயதிலிருந்தே அவருக்கு கிறிஸ்துவ விசுவாசம் இருந்தது. அதில் பார்த்திங்கனாக்கா சேவை மனப்பான்மை மற்றும் கல்வி பணியில் ஆர்வம் இருந்தது. பின்னர் சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து பெண்கள் மிஷன் அமைப்பின் மூலம் மிஷினரி பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கர்த்தர் பாருங்களேன், ஒருத்தரை ஒரு ஊழிய பாதைக்கு தேர்ந்தெடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவங்க என்னெல்லாம் தகுதி இருக்குதுன்னு பாருங்கள். விசுவாசம் இருக்குது, அதுக்கப்புறமா சேவை மனப்பான்மை இருக்குது, அதுக்கப்புறமா அவங்க செய்கின்ற அந்த பணியில் ஆர்வம் இருக்கிறது, மற்றவர்கள் மேல் ஆத்தும பாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1845ஆம் ஆண்டு மார்கரெட் லோச்சர் சென்னை நகருக்கு வந்தார். அப்போது அது மദ്രാஸ் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. அக்காலத்தில் இந்திய பெண்களுக்கு கல்வி வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்தது. குறிப்பாக உயர்ஜாதி பெண்கள் பள்ளி செல்வது மிகவும் அரிதாக காணப்பட்ட அந்த காலத்தில் தான் அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. இப்போ நான் படிக்கிற காலத்தில் கூட நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு தோழி இருந்தால், கிளாஸ்மேட்டும் கூட. அப்போ அவங்க வீட்டுக்கு ஏதாவது நாங்கள் படிப்பு சம்பந்தமாக இல்லை வேறு எதுக்காவது போகிறப்போ அந்த 2 ஆண் பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தில் நல்லா படிக்க வச்சாங்க, நல்ல வேலைக்கு போனாங்க. அந்த பெண், அதாவது என் கூட படித்த அந்த பெண் அவங்க வீட்டில் ஒரு டிகிரி படிக்க வச்சாங்க.
அப்படின்னா அந்த அளவுக்கு முக்கியம் தர மாட்டேன்றாங்க. அப்புறமா ஆனால் கர்த்தருடைய கிருபையால் அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருந்து தான் ரிட்டையர் ஆனாங்க. ஸோ கர்த்தர் சில காரியங்களில் பெண்கள் மத்தியில் பெண்களையே ஒரு ஊழியக்காரர்களாக எழுப்பி மிகவும் ஆச்சரிய விதமாக வழி நடத்துகிறார். அதனால தான் நான் அந்த வசனத்தை நான் சொன்னேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம வழி தவறி செல்ல நிறைய சந்தர்ப்பங்கள் அமைகின்றன. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா பெண்கள் கல்வியை ஊக்குவிக்க அவர் தீவிரமாக உழைத்தார். ஏன்னா பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட அந்த காலத்தில் அவர் வந்தார். அதனால் பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் உணர்த்தினார். அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களை நேரில் சந்தித்து பெண்கள் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் பரப்பினார். ஏன்னா பெண் கல்வின்றது ரொம்ப 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 முக்கியம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் ஆகட்டும் இல்லை கிறிஸ்துவ அமைப்பாகட்டும் நிறைய பேர் இதுதான் ஒரு அறைக்கூவலாக சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் என்பதை எடுத்துரைத்தார்கள். அதுக்கப்புறமா 1847 ஜனவரி 29 ஸ்காட்லாந்தை சேர்ந்த மிஷனரி மற்றும் கல்வியாளர் ரெவரண்ட் ஜான் ஆண்டர்சன் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். ஜான் ஆண்டர்சன் 1837 சென்னை நகரில் அவர் என்ன பண்ணார்னா ஜென்ரல் அசம்பிளி ஸ்கூல் எப்போ 1837 ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்தார். அதுதான் வளர்ந்து இப்போது மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியாக மாறியது. திருமணத்திற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா இருவரும் இணைந்து கல்வி மற்றும் மிஷன் பணிகளில் அவர்கள் ஈடுபட்டனர். ஸோ பாருங்கள், கணவன் மனைவியாக சேர்ந்து அவர்கள் இருவரும் அந்த மிஷன் வேலையில் அந்த ஊழிய பாதையில் தொடர்ந்து செயல்பட்டார்கள். நம்மளுக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கூட. அந்த கல்லூரியில் எனக்கு தெரிஞ்ச என் கூட படித்த ஒரு பெண் அங்கே படித்தாங்க. அப்போ நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தேன். அப்போ இந்த காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி நடக்கிறப்ப நான் அங்கே போயிருந்தேன். அப்போ அங்கே போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே அந்த கிறிஸ்துவ கல்லூரியில் அந்த ஃபங்க்ஷனு நாங்கள் நைட்டு தான் நடந்தது, ஈவினிங்கு. அப்போ அதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போ அந்த கல்லூரியை பார்த்தேன், ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே தங்கும் பெண்களுக்கு தங்கும் விடுதியெல்லாம் கூட இருந்தது. அந்த விடுதியில் தான் நாங்கள் அந்த நைட்டு என்னோட ஃப்ரெண்டோட நான் ஸ்டே பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த அந்த தங்கும் விடுதிக்கு கூட இவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அப்போனா பாருங்கள், இவங்க எவ்வளோ கடுமையாக உழைத்திருப்பாங்கன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கப்புறமா பெண்கள் கல்விக்கான பணி எடுத்துக்கிட்டோன்னாக்கா மார்கரெட் ஆண்டர்சன் பெண்கள் கல்விக்காக பல முக்கிய பணிகளை செய்தார். பெண்கள் பள்ளிகளை அவர் வளர்த்தார். மாணவிகளுக்கான தங்கும் வசதிகளை ஏற்படுத்தினார். பெண்களுக்கு எழுத்தறிவி கற்றுக் கொடுத்தார். ஏன்னா பெண்களுக்கு படிப்பு கல்வி நிராகரிக்கப்பட்ட அந்த நாட்களில் தான் இவங்க பெண் கல்விகளை வளர்த்தார். மாணவிகளுக்கான தங்கும் வசதிகளை ஏற்படுத்தினார். பெண்களுக்கு எழுத்தறிவு கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறமா ஆசிரியர் பயிற்சி அளித்தார். கிறிஸ்துவ போதனைகளை வழங்கினார். சமூக சேவைகளில் ஈடுபட்டார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதமாக நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறாரு. சகரியா 4:6 கூறியிருக்கிறது போல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாராம். ஏன்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் நம்மளால் ரொம்ப எளிதில் செய்ய அவர் நம்மளுக்கு பலத்தை தருவார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம்.
பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரது பணியால் பல இந்து மற்றும் முஸ்லீம் குடும்பங்கள் தங்கள் மகள்களை பள்ளிக்கு செல்ல அனுமதித்தனர். வரலாற்று குறிப்புகளின்படி அவர்களது பள்ளிகளில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கல்வி கற்றனர். ஏன்னா அந்த அம்மா மேலே இருந்த நம்பிக்கை தான் பெற்றோர்கள் தங்கள் பெண்களை படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக அங்கே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்லாம். அப்போனா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்கின்றார். ஜான் ஆண்டர்சன் ஆரம்பித்த பள்ளி பின்னர் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவிலேயே முக்கிய கல்வி நிறுவனமான மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிறுவன வளர்ச்சியில் மார்கரெட் ஆண்டர்சனுடைய பங்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. MCC வரலாற்று பதிவுகளில் இது குறிக்கப்பட்டுள்ளன. ஜான் ஆண்டர்சன் வாஸ் ஏபிளி அசிஸ்டட் பை மார்கரெட் லோச்சர் ஆண்டர்சன். யோசிச்சு பாருங்க, எத்தனை கணவன்மார்களுக்கு மனைவிகள் எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. நான் ஒரு குடும்பத்தில் கேள்விப்பட்டேன், அந்த குடும்பத்தில் கணவன் தான் வந்து எல்லா வேலையும் செய்கிறாரு. துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கிறது துடைக்கிறது எல்லா வேலையும் செய்கிறாரு. அவரும் வந்து வேலைக்கு போகிறாரு, மனைவியும் வேலைக்கு செல்கிறார்கள். அப்போ நான் கேட்டேன், அப்போ உங்கள் மனைவி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னா செய்வாங்க, ஆனால் வந்து இவர் வந்து அதுக்காக வந்து விவாதமோ இல்லை சண்டையோ போடுறதில்ல. என்றைக்காவது அவங்க சமைக்கலைன்னா கூட இவர் அமைதியாக இருப்பார். நான் சொன்னேன், சரி சமைக்கலைல்ல, நீங்கள் வெளியிலையாவது வாங்கி சாப்பிட்லாம்லன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணுறது வேறு, ஆனால் ஃபோர்ஸ் பண்ணுறது வேறு. நீ செய் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது வேறு, நம்மளா விருப்பப்பட்டு ஷேர் பண்ணி ஒரு வேலைகளை செய்கிறது வேறு. ஸோ மனைவிகள் வந்து குடும்பத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் பொழுது அந்த குடும்பம் வந்து நல்ல சிறந்து விளங்கும். இல்லை ஒன்றுமே செய்யாமல் யார் மேலேயாவது குற்றம் சொல்லின்னு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கு கூட தயங்கும் பொழுது அந்த குடும்பம் வந்து சின்ன பின்னமாக சிதறி போக நாமளே வந்து ஒரு காரணமாக அமையக்கூடாது. அதுக்கப்புறம் மார்கரெட் ஆண்டர்சன் வந்து பெண்கள் விடுதியை கூட தொடங்கினாங்க. பெண்கள் மாணவிகளுக்காக பாதுகாப்பான தங்கும் இடங்களை அவர் ஏற்படுத்தினார். அதில் அவர் வந்து ஒரு முன்னோடியாக இருந்தார். ஆரம்ப கால பெண்கள் விடுதி நடத்தப்பட்டதாக MCC வரலாற்றில் காணப்படுகிறது. பின்னர் MCC வளாகத்திலேயே ஒரு விடுதிக்கு மார்கரெட் ஹால் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கூட பாருங்கள், சில தலைவர்கள் நம்மளுக்காக கல்வியில் உழைத்தவர்கள் அவங்க பேரை தான் வந்து நிறைய ஹாஸ்டலுக்கு அவங்க பேரை வைப்பாங்க. நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஒரு விடுதிக்கு மார்கரெட் ஹாலு, அதுக்கப்புறமா நான் வேலை செய்த நிறைய கல்வி நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் பேர் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அப்போனா அவங்க வந்து அந்த இடத்துல எவ்வளவு கடுமையாக உழைத்திருந்தால் அவங்க பெயரை வைத்து ஒரு விடுதி வந்து அழைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா அவருடைய சவால்கள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா, அவரது காலத்தில் பெண்கள் கல்விக்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து சுதந்திரம் பெற்றிருந்தாலும் இன்னும் வந்து சமுதாயத்தில் பெண்களுடைய நிலைமை வந்து மிகவும் அவலமாக காணப்படுகிறது. ஆனால் அந்த கல்விக்காக இவர்கள் வந்து மிகவும் ஒத்துழைத்தார்கள். பெண் கல்விகள் எதிர்ப்பு அதிகமாக பெருகியிருந்த அந்த காலத்தில் பல குடும்பங்கள் வந்து பெண்கள் படிக்கவே கூடாது என்று நினைத்த அந்த காலத்தில் கிறிஸ்துவ கல்வியை கூட அவங்க எதிர்த்தார்கள். ஏன்னா கிறிஸ்துவ கல்லூரியில் பார்த்திங்கனாக்கா கிறிஸ்துவ அந்த செய்தியை பற்றி கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கு பெண்கள் படிக்க போகக்கூடாது என்று தடுத்தார்கள். அதுக்கப்புறமா சமூக வழக்கங்களை அவங்க மாற்றிடுவாங்க அப்படின்லாம் பயந்தார்கள். ஆனால் மார்கரெட் என்ன பண்ணாங்க, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவங்க பொறுமையாக இருந்தார்கள். அந்த மக்களிடம் பேசி ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கினார்கள். அதுக்கப்புறமா மார்கரெட் லோச்சர் ஆண்டர்சன் இன்று தென்னிந்திய
பெண்கள் கல்வியின் முன்னோடி அவராக கருதப்படுகிறார். ஒரு அர்ப்பணிப்போடு அவர் செயல்பட்டார். சமூக முன்னேற்ற பணியாளராக கருதப்படுகிறார். சென்னை கல்வி வரலாற்றில் அவர் ஒரு முக்கிய பெண் தலைவர். ஏன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் இந்த உயர்தர மட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலை உருவான அந்த காலத்தில் அவர் பெண்களுக்காக அவர்களுடைய கல்விக்காக பாடுபட்டார். அதனால் சென்னை கல்வி வரலாற்றிலேயே அவர் முக்கிய பெண் தலைவராக கருதப்படுகிறார், நினைவு கூறப்படுகிறார். அவரது சேவை தமிழ்நாட்டில் பெண்கள் கல்வி வளர்ச்சிக்கும் கிறிஸ்தவ கல்வி பரவலுக்கும் முக்கிய அடித்தளமாக அமைந்தது. பெண்களோட கல்வி வளர்ச்சிக்கும் கிறிஸ்தவ கல்வி பரவலுக்கும் முக்கிய அடித்தளமாக அமைந்தது. யோசித்து பாருங்கள், அவங்க ஸ்காட்லாண்டில் பிறந்து வளர்ந்து இங்கே பெண்களுக்காக நிறைய காரியங்களை செய்தார். அதற்கு அவருடைய கணவரும் உறுதுணையாக இருந்தார்கள். இதில் பார்த்திங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஸோ அப்போ சென்னை தேசத்தில், சென்னை பட்டணத்தில் இவர்கள் மிகவும் கடுமையாக கணவன் மனைவியுமாக சேர்ந்து உழைத்திருக்கிறார்கள். அப்போது கர்த்தர் அவங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு ஒரு வெற்றியை தந்தார். சங்கீதம் 34:5 கூறியிருக்கிறது போல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏன்னா கர்த்தரை சார்ந்து நாம் வாழும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை வெட்கத்திற்கு உட்படுத்தவே மாட்டார். ஆனால் ஒன்று, நாம் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அவர் இன்னைக்கு நம்ம பார்த்தது மார்கரெட் லோச்சர் ஆண்டர்சன். அவர் என்னெல்லாம் செய்தார்னா, பெண்கள் கல்விகளை வளர்த்தார், பெண்களுக்காக பள்ளிகளை நிர்வகித்தார், மாணவிகளுக்கு தங்கும் வசதிகளை விடுதிகளை ஏற்படுத்தி தந்தார், பெண்களுக்கு எழுத்தறிவு கற்றுத்தந்தார், ஆசிரியர்களுக்கு பயிற்சி பள்ளி ஆரம்பித்தார், அதில் பயிற்சியும் அளித்தார், கிறிஸ்துவ போதனைகளை வழங்கினார், சமூக சேவைகளில் ஈடுபட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம இந்த காலத்தில் நிறைய வேலைகள், நிறைய பல்வேறு துறைகளில் நம்ம வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி பணி செய்து கொண்டிருக்கிறோம், என்ன மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அந்த இடத்துல கிறிஸ்து நம்மளை பார்த்து மகிமைப்படுவாரா, இல்லை கிறிஸ்துவுக்கு ஆக நம்ம ஏதாவது அந்த இடத்துல நம்ம காரியத்தை செய்கின்றோமா, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மார்கரெட் லோச்சர் ஆண்டர்சன் தென்னிந்தியாவுக்கு குறிப்பாக சென்னை அப்போ மദ്രാஸ் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே மெட்ராஸுக்கு எவ்வளவு அந்த பெண் கல்வி மறுக்கப்பட்ட அந்த நிலையில் எவ்வளவு கடுமையாக உழைத்தார், அதற்காக குடும்பங்களை கூட போய் சந்தித்தார். நம்ம இப்போ யோசித்துங்களேன், இப்போ பாருங்களேன், இப்போ ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அது நடைபெறலைன்னா அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துடுறோம். ஆனால் அவங்க அப்படி சோர்ந்தே உக்காரல. அந்த ரொம்ப கடுமையான சூழல் இருந்த போதும் அந்த குடும்பங்களை போய் சந்தித்து பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்தினார். ஸோ நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்களில் தவறும் பொழுதோ, இல்லை தோற்று போகும்பொழுதோ, இல்லை சோர்ந்து போகும்பொழுதோ கவலையே படாதீங்க. ஏன்னா இந்த மிஷினரிகள் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அவங்க பாருங்கள் எப்படி ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்தியாவிற்கு தமிழ்நாட்டில் சேவை புரிந்தார்கள். அப்போ அந்த மிஷினரிகள்லாம் வராமல் இருந்திருந்தா பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டிருக்கும், பெண்களுக்கான முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கும். அதை நம்ம நினைவில் கூற வேண்டும். இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் இன்று மார்கரெட் லோச்சர் ஆண்டர்சனை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் வெளிநாட்டிலிருந்து, ஸ்காட்லாந்திலிருந்து சென்னைக்கு அவருக்கு தரிசன பூமியாக கொடுக்கப்பட்ட அந்த சென்னை பட்டினத்திற்கு பெண் கல்விக்காக, பெண்கள் தங்கும் விடுதிக்காக, பெண்களுடைய ஆசிரியர் பணிக்காக, பயிற்சி பள்ளிக்காக, சமூக சேவைக்காக
பெரும் பாடுபட்டார்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்களும் இந்த நேரத்தில் பெண்களுக்காக, பெண்கள் முன்னேற்றத்திற்காக எங்களால் ஆன உதவிகளை தைரியத்தோடு நல்ல ஒரு பலத்தோடு செய்ய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் திறம்பட செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிடும் ஏசப்பா. எங்கள் மனதை சில காரியங்கள் ஏசப்பா பாதிக்கும் பொழுது எந்த வேலையிலும் ஈடுபடாத வண்ணம், தூக்கம் இல்லாத வண்ணம் நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. அந்த நேரங்களெல்லாம் ஏசப்பா நீர் எங்களோடு இருந்து அனைத்து காரியங்களையும் வெற்றியாக செய்ய எங்களுக்கு முழு பலத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை தாரும் கர்த்தாவே. எந்த தவறான சிந்தனைக்கோ தவறான பாதைக்கோ செல்லாத வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்தி அருளும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். மிஷனரிகள் எழும்ப வேண்டும் கர்த்தாவே. ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கின்ற குடும்பங்கள் வேண்டும் கர்த்தாவே. வேலை செய்கின்ற ஆட்கள் மிகவும் குறைவு, அறுவடையும் மிகுதி என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தங்களை அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய நீர் ஆத்துமாக்களை எழுப்ப போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.